சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு, என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே ராகு கேதுனா, ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர், கேதுனா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கும். அதாவது பெரிய ஆசைகள், ட்ரீமு, பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான். ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன, அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சினால் அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம். கடகராசிக்கு 8வது வீட்டில் கும்பராசியில் ராகுவோடைய பெயர்ச்சி சனி பகவான் வீட்டில். பொதுவாகவே 6, 8, 10, 12 கேட்டாவே துர்ஸ்தானந்தான். இத்தனை வருஷமாக 2024 முடிகிற வரைக்கும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்துச்சு. பல இடையூறுகள், பல இன்னல்கள், பல துன்பங்கள், அவப்பேறு, அவமானங்கள் பலதை சந்தித்த கடகராசி. ஆனால் இன்னைக்கு இதே 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு பெயர்ச்சி, ராகு பகவானுடைய பெயர்ச்சி. ராகு இருக்க வீடு பார்த்திங்கன்னா சனி பரமாத்மா வீடு, பகையான வீடு. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒட்டுணர்ந்து மேன்மையானது ஒரு தன்மை. சொந்த பந்தம் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டீங்க, தனியாக இருப்பீங்க. உளுந்தாலும் பிறண்டாலும் நீங்களாத்தான் உளுந்து எந்திக்கணும். இப்படி எந்திரிச்சிருக்கக்கூடிய கடகராசிக்கு 2025 ராகு கேது ராகு பெயர்ச்சி உச்ச நிலையில் தான் கொடுக்கும். ஏன்னா முதல்ல வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது. 1.5 வருஷம் ராகு கேது பயிற்சி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே கோடியில் பொருளுவீங்க, லட்சத்தில் பொருளுவீங்கன்னு. தான் ஆசை தேவை பூர்த்தியாகும். கடன் வாங்கினாலும் கடனை அடைக்கிறதுக்கு சக்திகள் வரும், புத்திகள் வரும், யுக்திகள் வரும். ஆனால் மனநோய் தான் வந்து வாட்டிக்கிட்டு இருக்கோம். தனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமோ, தனக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு மன பயம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். லேட்டாக தூங்கி எந்திக்கணும்னு ஆசை வரும், கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் உடல் ஒத்துழைக்காது. 8ஆம் இடம் படிக்கக்கூடிய கடகராசிகளை படிப்புக்கு வந்து உடல் ஒத்துழைக்காது. உடலுக்கு ஏதாவது நோய் நம்பளம் வரலாம், சோம்பேறித்தனம் வரலாம். பொதுவாக 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய பெயர்ச்சின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா மாற்றமும் உண்டு. நீங்கள் செய்கிற தொழில் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், இன்னும் யோசிக்கணும். உயர்ந்த பதவி கிடைக்காதா, தான் ஒரு ஸ்டோரு, ஒரு கடை, ஏதாவது ஒரு பக்குவங்கள் பண்ண மாட்டோமா, எதையாவது பண்ணியாவது காசு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய வெறி உங்களுக்கு இருக்கும். சேர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் வரும். நகை நட்டுங்கள்லாம் வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் வரும். ஆனால் இதுதான் தருணம். நிலம் வாங்காதவங்க, ஃப்ளாட்டு வாங்காதவங்க, நகை நட்டாது வாங்காதவங்க, ஒன்று மண்ணு வாங்குங்க, இல்லை பொண்ணு வாங்குங்க. இது வாங்கக்கூடிய தருணம் இந்த வருஷம்தான். ஏன்னா 8ஆம் இடம் துர்ஸ்தானமாக இருந்தாலும் சனி பரமாத்மா வீட்டில் இருக்குது. நல்லா யோசிங்க, நல்லா தூங்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு யோசிங்க. தியானம் பண்ணுறது ஒன்றும் கிடையாதுங்க. அமைதியாக உட்காந்து இப்படி தூங்குறது தான் தியானம். மனதை ஒருமுகப்படுத்தி யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு முறையான பக்குவங்கள் பண்ண இந்த 2025 விசுவாவசு வரக்கூடிய ஆண்டை நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. உண்மையாலும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் என்ன ஒன்று கடகராசியில் வந்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா, ஒரு 35 வயசு 40 வயசு ஆண் பெண்ணுக்கு யாருக்காவது கடகராசியாக இருந்திருந்தா உங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்க உங்களுக்கும் ஆகாது. பெண் பிள்ளைகள் வேணால் ஆகும். கடகராசியருடைய பெண் பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க.
அவங்க உங்கள் மேலே, நீங்கள் அவன் மேலே இரிட்டேட் ஆவீங்க. அவன் பண்ணுற சேட்டை. அதனால் முறையான தெளிவான அனுசரணையோடு அன்போட பண்போட பேசி தெளிவான அமைப்பு இருந்திருந்தால் மட்டும்தான் 2025 நீங்கள் பீட் பண்ண முடியும். இன்னொரு யோகமும் இருக்குது. ராசிக்கு 12வது வீட்டில் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி, 8ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பெயர்ச்சி இருந்திருந்தாலும் ராசிக்கு 12வது வீட்டில் குரு பெயர்ச்சினால உங்களுக்கு யோகம்தான். நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். தயவு செய்து அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணும்னு எண்ணம் மட்டும் வச்சுக்காதீங்க. காசு பணம் வருதுன்னு சேர்த்து வைங்க, 4 தலைமுறைக்கு சேர்த்து வைங்க, 4 பேருக்கு தானம் கொடுங்க. சித்தர் ஜாதகம் முழுக்கவே கடகராசிக்காரங்களாக தான் இருக்கும். ஏன்னா சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரம் அதில் ஒன்று இருக்குது, பூச நட்சத்திரம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் கஷ்டப்பட்ட ஜாதகம். நீங்கள் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய தருணங்கள் உண்டு. நல்ல பொன்னான வருஷம் 2025 கடகராசிக்கும் இருக்குது. கடகராசி அன்பர்கள்லாம் அற்புதமாக வாழலாம் ஐயா, யோகத்தோடு வாழலாம். தான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸ்டார் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கான், இன்னும் நான் கஷ்டம்தான் பண்ணுமானா கிடையாது. ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை ஒரு ஜாதகத்தன்மையை உச்ச நிலைமைக்கு கொண்டு போய் கொடுக்கும். நம்ம தேட வேண்டிய தேடல் அப்படியா இருக்கணும். அப்போ என்ன தொழில், மார்க்கெட்டில் காய்கறி விற்றாலும் சரி, சாதாரண தொழில் விற்றாலும் சரி, உங்களுக்கு யோகம்தான். 8ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுவோடைய பெயர்ச்சி கொஞ்சம் பிரச்சனைகள் தான். உள் பயம் இருக்கும், நரம்புகள்லாம் சோர்வடையும், எலும்பு உருக்கி நோய் வரக்கூடிய அமைப்பு, மனத்தை கெட்டு போயிடும். தான் உடம்பை நீங்கள் தயவு செய்து கவனிங்க, ஓவர் டைம் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த உடம்பு செட் ஆகாது. நல்லா தண்ணி குடிங்க, இளநீ குடிங்க, சாப்பாடுக்கு தண்ணி ஊற்றி விடிய காலை தண்ணியில் கஞ்சியில் கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் ஊற்றி குடிங்க, கூலிங்கானதாக சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்தியை பாருங்கள். நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, ஹைஜீனிக் ஃபுட்டு, பேரிச்சம்பழம் நிறையா சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை பாருங்கள். பணம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம், உடம்பு போனால் வராது. அதனால் ரசித்து ருசிச்சிருங்க. கடகராசியாக இருந்தால் பெண்களுக்கு ஆகாது. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன்னா தாய் மாமியார். கடகராசி பெண்களுக்கு ஒன்று தாய் ஆகும், இல்லைன்னா மாமியார் ஆகாது. மாமியார் ஆகும், இல்லைன்னா தாய் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு கடகராசி பெண்கள் தாய் வீட்டு மேலே தான் பாசமாக இருப்பீங்க. அதனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது. கொஞ்சம் அனுசரித்து போங்க, தெளிவாக வாழுவீங்க. ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடைக்கக்கூடியது. இந்த லாட்ரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவோடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவாக போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10:12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும், இன்பத்தையே அள்ளி கொடுக்கும், கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில், வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும், ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும்.
2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க, வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203.